தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலன் அவரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்மாவின் இருதய தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்மாவின் இருதய தண்ணீரே, வார்த்தையினால் பேசுகின்ற தேவன் அவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலம் அவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை
Hallelujah, 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 நல்லவரே 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 உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஹalleluya 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்களை உண்டாக்கினவர் ஒருபோதும் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை எங்கள் மேல் உம்முடைய கண்ணை வைத்து ஆலோசனை தந்து இதுவரை நடத்தினவர் இனியும் நீர் நடத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் மட்டுமாய் ஆராதிக்க உதவி செய்ததே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. இப்பொழுதும் நாம் ஒரு சங்கீத பகுதியை இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஒரு சங்கீத பகுதி. நாம் இந்த சங்கீத பகுதியை இன்னைக்கு தியானிக்கலாம். சங்கீதம் 126. இந்த சங்கீதத்தை இன்று நாம் ஸ்தோத்திரம் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தை ஏற்கனவே பல சூழ்நிலையிலே நம்ம தியானித்தாலும் இந்த நாளிலே சில விஷயங்களை கொண்டு நாம் அந்த சங்கீதத்தை பார்க்கிறோம். சார், இந்த சங்கீதத்திலே மொத்தம் 6 வசனங்கள் இருக்கிறது. 6 வசனங்களை கொண்ட இந்த சங்கீதம். யார் இந்த சங்கீதத்தை இயற்றி எழுதி பாடியிருக்கிறார் என்றால் யாசர் குழுவினர் என்று சொல்லுகிற ஒரு ஜெப குழுவினர் தான் இந்த சங்கீதத்தை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். யாசர் குழுவினர், யாசர் ஜெப குழுவினர். யாசர் என்பதற்கு நம்ம படிச்சிருக்கிறோம், செம்மையானவர்களுடைய சங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாசர் குழுவினர் சில நாட்களை தெரிந்து கொண்டு அந்த நாட்களிலே அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு ஜெப கூட்டத்தை ஒழுங்கு செய்து நடத்துவார்கள். அதுதான் அந்த ஜெப குழுவினருடைய வேலை. அப்படி ஜெப குழுவில் அந்த குழுக்களை கூட்டி அப்படி அவங்க ஜெபிக்கிற அந்த காலங்களில் அப்பொழுது இப்படிப்பட்ட சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இப்படி யாசர் குழுவினர் இந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய் இந்த மாதிரி காலங்களெல்லாம் நாட்களை தெரிவு செய்வார்கள். தெரிவு செய்து அந்த ஏன் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த மாதிரி நேரங்களை வந்து அவங்க தெரிவு செய்கிறாங்க அப்படின்னா, அதில் சில நாட்கள் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, வியாழன் இந்த மாதிரி வரும்போது, வியாழன், புதன்கிழமை போன்ற இந்த மாதிரி சூழ்நிலைலாம் வரும்போது அவங்களுக்கு என்ன வருதுன்னா, அந்த சந்தை காலங்கள் அவங்களுக்குள்ள வருமா, யூதர்களுக்குள்ள சந்தையெல்லாம் வைப்பாங்களாம். சந்தை வச்சு அதில் அந்த காலங்கள் அந்த நேரங்கள்லாம் போய்டுறதுனால அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை, மற்றபடி திங்கட்கிழமை, இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நேரங்களில் வந்து அவங்க இந்த நேரத்தை எடுத்துக்குவாங்களாம். எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த ஜெபங்களை எல்லாம் நல்ல சிறப்பாக நடத்துவார்கள். நல்ல ஜெப குழுவினர். அவர்கள் ஜெபம் வந்து பாருங்களேன், அவங்க பேரே வந்து செம்மையானவர்களுடைய சங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் சங்கீதம் 111:1 நீங்கள் படிக்கலாம். படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 111
1 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 111:1. அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன் என்று சொல்கிறார் சங்கீதக்காரன். பாருங்கள், செம்மையானவர்களுடைய சங்கம். அந்த அந்த யாசர் குழுவினரை தான் அவர் அந்த இடத்துல செம்மையானவர்களுடைய சங்கம் என்று சொல்கிறார். இந்த யாசர் குழுவினர் செம்மையானவர்களுடைய சங்கமாக அந்த இடத்துல அவங்க உருவெடுத்து வராங்க. அல்லேலூயா. சரி, இப்போ ஸ்தோத்திரம். செம்மையானவர்களுடைய சங்கம், இதை குறித்து நாம் ஒரு வசனம் கூட பார்க்கலாம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது என்ன சொல்றார் படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 26:12 படிங்க. என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்லும்போது அந்த செம்மையான தாருடைய அந்த சங்கம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த செம்மையான இருதயத்தார் என்று சொல்லும்போது அது யாரை குறிக்கிறதுனா யாசர் குழுவினரில், யாசர் ஜப குழுவினரில் போய் இவர் யார் நிற்கிறார்? சங்கீதக்காரனாய் தாவீது நிற்கிறார். அதைத்தான் அவர் அந்த இடத்துல என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? அது என்ன எதை குறிக்கிறது அப்படின்னா, அவர் யாசர் ஜபக்குழுவினோடு இணைந்து ஜபிக்கிறேன் என்கிறதாக ஒரு சூழ்நிலையை அங்கே அவருக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த யாசர் குழுவினர் என்று சொல்லுகிற இவர்கள் இந்த சங்கீதத்தை அவர்கள் பாடினது மாத்திரமல்ல, இவர்கள் இந்த சங்கீதம் ஒரு 150 சங்கீதங்களில் ஒரு 58 சங்கீதங்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க. சோதரம் பாடியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? எத்தனை சங்கீதம்? 58 சங்கீதங்களை அவர்கள் பாடி ஏற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் என்ன பார்க்கணும்? ஸ்தோத்திரம். கீழே பார்க்காதீங்க. இப்போ கீழே பார்க்கறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் ஆண்டவருக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு. மீதி எல்லாம் நேராக தான் பார்க்கணும். அதனால் நல்ல நேராக பாருங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் கண்கள் நேராக நோக்க கடவுது. சைடில் கீழே அங்கெங்கெல்லாம் பார்க்கக்கூடாது, நேராக பார்க்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். யாசர் குழுவினர் எத்தனை சங்கீதங்களை ஏற்றிருக்கிறார்கள்? சொன்னேன், 58 சங்கீதங்களை ஏற்றிருக்கிறார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை சங்கீதம்? 150 சங்கீதத்தில் 58 சங்கீதங்களை யாசர் குழுவினர்கள் பாடி அமைச்சிருக்கிறாங்க. இப்படி நம்ம பார்க்கும்போது ஏராளமான ஸ்தோத்திர 150 சங்கீதங்கள், இன்னும் பல சங்கீதங்களும் இருக்கலாம். ஆனாலும் இடம்பெற்றது 150. இந்த 150ல் 58 சங்கீதங்களை யாசர் குழுவினர் தான் பாடி அமைத்திருக்கிறார்கள். 70க்கும் மேலாக சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கிறார். அப்புறம் ஆசாப் எழுதியிருக்கிறார். இப்படி பலரும் எழுதியிருக்கிறாங்க. மோசே, சோத்திரம், சாலமோன், இப்படி சோத்திரம் அநேகர் எழுதினதை நம்ம பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. சரி, இப்படி இந்த சங்கீதமானது 58 சங்கீதங்களை யாசர் குழுவினர் எழுதி ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு அலையிலே சொல்லலாமா? சரி, இப்போ எப்போது இந்த சங்கீதம் ஸ்தோத்திரம் பாடப்பட்டது என்று நம்ம பார்க்கும்போது, இந்த சங்கீதம் பாடப்பட்ட காலங்களில் நெபுகாத் நேச்சார் என்ன செய்தான்? பாபிலோன் நெபுகாத் நேச்சார் மன்னன் அவன் என்ன செய்தான்னா, இஸ்ரேலுக்கு விரோதமாக 3 முறை எருசலேமுக்கு 3 முறை படையெடுத்து வந்தான். அந்த 3வது முறையில் தான் அவன் என்ன பண்ணான்? எல்லாரையும் என்ன பண்ணிட்டான்? ஸ்தோத்திரம் அழித்து எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணி அதில் வர சம்மதிக்காதவங்களெல்லாம் கொன்று போட்டு மீறி சம்மதித்தவங்களெல்லாம் பாபிலோனுக்கு சிறையாக்கி கொண்டு போனான். பார்த்தீங்களா? பாபிலோனுக்கு சிறையாக்கி கொண்டு போகிறான். எவ்வளோ பெரிய வேதனைக்குரிய சம்பவம் பாருங்கள். லேலுயா. பாபிலோனுக்கு சிறையாக்கி கொண்டு போகிறான். இப்படி கொண்டு போய் நிறைய உபத்திரவங்களை பண்ணுறாங்க. சோதரன் நிறைய உபத்திரவங்களை செய்கிறாங்க. இங்கேருந்து மாத கணக்கில் அவங்க போகணும் பயணம். அப்படி போகிற வழியில் எத்தனையோ பேரை இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டான்? பாபிலோன் அரசர்கள் சார்ந்தவர்கள் எல்லாம் நிறைய கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. நிறைய அந்த போகிற வழியில் ஸ்திரீகள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஸ்திரீகள் அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. பிள்ளைகள் எல்லாம் காலை பிடிச்சி தலைகளை அடிச்சிருக்கிறாங்க.
இன்னும் பல கொடுமைப்படுத்தியிருக்கான். போகிற வழியிலே நிறைய பேரை கொண்டுட்டாங்க. சோதனை அப்படி பாபிலோன் சிறைக்கு கொண்டு போன அடிமைகளாக கொண்டு போனவங்க பாதையிலேயே நிறைய பேர் அழிஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேரை கொன்று குவிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ கொடுமையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. சோதனை அல்லேலூயா. அவ்வளோ விதமான வேதனைகளை அந்த ஜனங்கள் சகித்து தான் அந்த பாதையில் போனாங்க. சோதனை ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஏராளமான தீமைகளை அனுபவித்த மக்கள் தான் இந்த சோதனை இஸ்ரவேல் ஜனங்கள். சோதனை ஆனால் பாபிலோன் அரசன் பயங்கரமாக சோதனை அந்த காரியங்களை செய்தான், கொடுமைப்படுத்தினான். சோதனை பாருங்கள், எந்த பாபிலோன் அரசனால் அவர்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அதே பாபிலோனுடைய அரசனால் என்ன செய்கிறாங்க, சோதனை ஆண்டவர் வெளியிலே கொண்டு வருவதற்கு ஒரு தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் அங்கே நமக்கு கொடுத்திருக்கிறார். 70 ஆண்டுகள் அவர்கள் பாபிலோனில் சிறையில் இருப்பாங்க, அடிமைகளாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. 70 ஆண்டுக்கு பிறகு சோத்திரம் ஒருவன் வருவான். சோத்திரம் கோரேஸ் என்கிற ஒரு மருவன் வருவான். அவன் வழியாக நான் அவனை கொண்டு வருவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவேன் சொல்லி பாருங்க, 180 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். சோத்திரம் பார்த்தீங்களா, 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் கண்டிப்பாக கொண்டு வருவேன் என்று சொல்லிட்டார். 180 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படி சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசி அவர் ஸ்தோத்திரம் இந்த தீர்க்க தரிசனங்களை ஸ்தோத்திரம் அவர் சொல்லும்போது ஸ்தோத்திரம் 180 ஆண்டுகள் கழித்து தான் அந்த வார்த்தை நிறைவேறியது. அந்த கோரேஸ் என்பவன் இந்த பூமியில் உருவெடுத்தான். அது வரைக்கும் ஒரு உருவெடுக்கலை. பாருங்கள், அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 54:1 படிங்க. ஏசாயா 54:1 அதில் சொன்னீங்கன்னா அவங்க இந்த அடிமைகளாக இருக்கிற அந்த காலங்களில் பிள்ளை பெறாத மலடியே பாருங்கள், அதில் அந்த அளவுக்கு அந்த ஜனங்கள் விதமாக காணப்படுகிறதை அங்கே நம்ம பார்க்கிறோம். படிங்க. பிள்ளை பெறாத மலடியே அத்தர் சொல்லுகிறார். சோத்திரம் அல்லேலூயா. ஆமாம், அந்த மாதிரி அவர்கள் நிறைய காரியங்களை அங்கே அனுபவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப வேதனையை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஸ்திரீயை போல, சோத்திரம் பிள்ளை ஒரு மலடியை போல அவருடைய லைஃப் காணப்பட்டதாக ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்படுகிறது. நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது வாசிக்க பார்க்கலாம். 5ஆம் வசனம் படிங்க. பாருங்கள், அந்த காலங்கள் முடிந்து அவங்களுக்கு ஒரு செழிப்பு வரும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவராக அவங்களுக்கு மாறப்போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரிசையாக வாசிங்க. மன நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து கைவிடப்பட்ட மனைவியை போலவும் பார்த்தீங்களா இருந்த உன்னை கர்த்தர் அழைத்தார். சோத்திரம். அவங்க பாபிலோனில் இருந்த நிலைமை இப்படி தான். இந்த நிலைமையில தான் அவங்க அங்கே இருந்தாங்க. அவங்கள தான் கர்த்தர் என்ன செய்கிறார், மறுபடியும் அழைக்கிறார். அல்லேலூயா. அடுத்த படிங்க. இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் ஆமாம், அந்த இமை பொழுதுங்கிறது ஒரு 70 வருஷத்தை குறிக்கிறது. பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு இமை பொழுதுனா 70 வருஷம். அந்த இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன், அவருடைய உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அப்படி ஒரு காரியத்தை அவர் வைத்திருந்தார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே மாதிரி நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 44ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம். அதில் என்ன சொல்கிறார் பாருங்கள்.
நல்லா கவனிங்கள். 44 அதிகாரம் வசனம் சொல்லுங்கம்மா. 28 படிங்க பார்க்கலாம். கோரேசை குறித்து ம் 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 ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்போ இந்த கோரேசு என்கிற அந்த மன்னன் வந்து வருவதை குறித்து 180 ஆண்டுகளுக்கு அவன் பிறக்கவே இல்லை பூமியில். பார்த்தீங்களா, அவன் பிறக்கல. அவன் பிறக்காத அந்த நேரத்தில் 180 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோரேஸ் பேர் வந்து இங்கே வேதாமத்தில் இடம்பெறுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், கடைசி வசனம், கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரயோஜனமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு பிரயோஜனமான எல்லா விஷயங்களையும் அவன் வந்து நிறைவேற்றுவான்னு சொல்லிட்டாரு. இது ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து எதுவும் தெரியாத மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலை. இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ண போகிறாரோ அதெல்லாம் அவருக்கு பிஃபோராகவே எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. எல்லாம் பார்த்தீங்களா, இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை உன் ஜனங்கள் வந்து 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருப்பாங்கன்னு ஆபிரகாம்கிட்ட போய் சொல்கிறார். பார்த்தீங்களா, நாட்டு அடிமையாக இருந்தாங்க. எகிப்தில் போய் என்ன செய்ய போகிறாங்க, 400 வருஷம் அடிமையெல்லாம் இருக்க போகிறாங்க என்று சொல்லுவாங்க. அது வரைக்கும் ஒரு ரட்சகனையும் ஆண்டவர் எழுப்பலை. பார்த்தீங்களா, அந்த 400 வருஷம், அந்த நிமிஷம், அந்த நாளெல்லாம் முடியும் வரை ஒருத்தரை கூட அவர் எழுப்பலை. ஆனால் பாருங்கள், அந்த நாளும் அந்த நேரமும் முடிகிற அந்த நேரத்தில் தான் மோசே வந்து என்ட்ராகிறார், உள்ளே வரார். அது வரையிலும் ஒருத்தர் கூட வரல பாருங்க. அதே போல் பாபிலோன்லையும் தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அதான் கவனிக்கணும், 70 ஆண்டுகள் முடியும் வரை ஒரு ரட்சகனையும் கத்துறாங்க எழுப்பலை. சோத்திரம். பார்த்தீங்களா, ஒரு ரட்சகனையும் எழுப்பி கொண்டு வரல. ஆனால் அவர் சொன்னது போல கடைசியாக 70 ஆண்டுகள் அவங்க முடியும் போது பாருங்கள், அந்த இடத்துல தான் கோரேஸ் என்கிற மன்னன் எழும்புகிறார். அல்லேலூயா. புண்ணியம் புண்ணியம்லாம் கிடையாது. அவர் சொன்ன அந்த நேரத்தில் தான், அவர் சொன்ன அந்த நிமிஷத்தில் தான் ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். அவர் வாக்கு மாறாத தேவனாக இருந்து அந்த வாக்கின்படி நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிறப்பாக அவர் நடத்துவார். ஆனால் அவர் கொடுக்கணும் நமக்கு வாக்கு, அவ்வளோதான். அவர் நமக்கு வாக்கு கொடுக்குறவராக இருந்தால் நிச்சயமாக அந்த வாக்கு நமக்குள்ளே நிறைவேறும். அந்த நிறைவேறும் பொழுது அதில் ஒரு பெரிய மேன்மை மகிமையை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. ஆனால் சத்தமாக சொல்லுங்க. அதனால் ஸ்தோத்திரம். நம்முடைய முன்னோர்கள் பாடி வச்சிருக்கிறாங்க, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் தேவனை நன்றாக அறிந்து அவரை ஆராய்ந்து அறிந்து இவ்விதமாக பாடியெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் திட்டமிட்டு தான் வழிநடத்தியிருக்கிறார். ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் முகாந்தரம் இல்லாமல் எதையுமே அவர் பண்ணலை. அவர் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறார். அவங்கவுங்க அவங்க நேரத்துக்கு அந்தந்த பாவத்திற்கு தக்க தண்டனையை கொடுத்து நடத்துகிறார். ஆனால் வேறு எந்த தெய்வமும் எந்த ஜனத்திற்கும் எந்த மாதிரி தண்டனையெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவர் நீதி நியாயமும் உடையவராக இருக்கிறதுனால, அவர் வந்து பூமியில் நீதியை மாத்திரம் நடப்பிக்கிறதுனால, பூமியில் அவர் நியாயத்தை மாத்திரம் நடப்பிக்கிறபடினாலே இப்போ அவர் என்ன செய்கிறார் பாருங்க, தமது ஜனங்களாக இருந்தாலும் அவர்களை விடாமல் அப்பப்போ அவங்கள பனிஷ் பண்ணுறார். அப்பப்போ அவரை என்ன பண்ணுறாரு, தண்டிக்கிறார். சோத்திரம். அப்பப்போ தண்டனையை கொடுத்து அவங்கள ஒழுங்கு செய்கிறார் பாருங்க. அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த எல்லா சோத்திரம் அந்த சூழ்நிலைக்கும் சோத்திரம் ஒரு 400 ஆண்டுகளை கொண்டு போய் போட்டு சோத்திரம். அப்புறம் திரும்பவும் பாருங்க 70 ஆண்டுகளை கொண்டு போடுறார். இப்படி சில ஜனங்களை ஸ்தோத்திரம் இப்படி தான் தேசமே இல்லாமல் ஆக்கிவிட்டார். சில காலங்கள் பார்த்தீங்களா, சில காலங்கள் தேசமே இல்லாமல் ஆக்கிவிட்டார். சோத்திரம்.
ஆகவே அதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது, தேசம் உருவெடுக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி தேவன் தம்முடைய ஜனங்களை திட்டமிட்டு திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த எல்லா நாட்களிலும் ஒரு தேவனுடைய ஆலயம், தேவன், அவ்வளோதான். அவங்க ஜனங்கள் இப்படி தான் அவங்க இருந்திருக்காங்க. சோதரன் அதனால தான் எகிப்திலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து அவ்விதமாக வழி நடத்தியிருக்கிறார். அவங்க வந்தோடனே ஆசீர் கூடாரத்தை போட்டாங்க. போட்டு சோத்திர பலிகளை செலுத்த ஆரம்பித்து லேவியருக்கு ஆசாரியர்களுக்கும் வேலைகளை கொடுத்து பார்த்தீங்களா நல்ல சிறப்பாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சோத்திரம் அதுக்கப்புறமும் அதை வந்து ஸ்தோத்திர சாலமோனுடைய ஆலயம் 350 வருஷத்தில் அதுவும் இடிக்கப்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, சாலமோன் ஆலயம் போன பிறகு ஸ்தோத்திரம் இப்போ நம்ம இந்த பாபிலோன் வழியாக, கோரேஸ் வழியாக அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முற்படுகிறார்கள். அதற்கு கட்டுமான வேலையை செய்வதற்கு எங்கேருந்து உருவாகிறார் பார்த்தீங்களா? இவங்க வந்து எருசலேமில் உருவானவங்க சந்ததியாக இருக்கலாம். ஆனால் அவங்க பிறந்த இடம் எங்கன்னா, இந்த ஆலயத்தை இப்போ கட்ட போகிறாங்களே, கட்ட போகிறவங்க பிறந்த இடத்த பாருங்கள். சோத்திரம் எந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அவங்கள தோற்றுவிக்கிறார் பாருங்கள். சோத்திரம் அல்லேலூயா. சோத்திரம் நல்லா கவனிக்கணும். அவர்கள் வந்து செருபாபேல் என்கிறதான ஒரு மனுஷன் அங்கே என்ன செய்கிறான், அங்கே ஒரு சில யூதர்கள் ஸ்தோத்திரம் அங்கே அடிமைகளாக இருக்கிற அந்த காலங்களில் ஸ்தோத்திரம் எருசலேமுக்கு போவதற்கு அவர்கள் மத்தியில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அப்படின்னா அந்த எருசலேமுக்கு போகிறதுக்காக அந்த இடத்துல வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து இந்த அடிமைகளுக்கு பிறக்குது, யூதர்களுக்கு பிறக்குது. சோதரன் அந்த முதல் ஆண் குழந்தை தான் யார் என்று பார்த்தால் செருபாபேல் என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா? அந்த செருபாபேல் என்று சொல்கிறவர் அங்கே சோத்திரம் இவன்தான் யூதயாவில் சோத்திரம் கவர்னராக உயர்த்தி ஆசீர்வதித்தார். யார? சோத்திரம் இப்படி இந்த செருபாபேலை ஒரு கவர்னர் பதவி கொடுத்து அவரை வந்து உயர்த்தி வைக்கிறாங்க. சோத்திரம் இவர் வந்து எங்கே பிறக்கிறார்னா, அந்த பாபிலோனில் இருக்கும்போது அந்த சூழ்நிலையை அவர் அந்த ஆலயத்தை கட்டுமான பணிக்கு ஆண்டவர் அவங்களெல்லாம் எழுப்புகிறார் பாருங்கள். ஒன்று செருபாபேலை எழுப்புகிறார். ஸ்தோத்திர பாபிலோனை சேர்ந்தவன் இவன்தான், யூதயாவில் கவர்னராக உயர்த்தி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திர. இந்த மாதிரி எருசலேமுக்கு போக இவங்கெல்லாம் ஒருமனப்படுறான். அடுத்தது ஸ்தோத்திர இன்னொரு குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தான். இன்னொரு குடும்பத்தில் அவனுக்கு ஆகாய் என்று பெயரிட்டார்கள். ஸ்தோத்திரம் பாருங்கள், இன்னொரு யூத குடும்பத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு ஆகாய் என்று பெயரிடுகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகாய் என்றால் பண்டிகை என்பது அந்த அர்த்தம் என்று சொல்கிறார். பண்டிகை, ஸ்தோத்திரம். அந்த மாதிரி அப்படின்னா எருசலேமுக்கு நாங்கள் மறுபடியும் போய் பண்டிகைகளை என்ன செய்ய போகிறோம், கொண்டாடுவோம் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். ஸ்தோத்திரம். அது மாதிரி ஆகாய் என்கிற ஒரு மனுஷனை திரும்பவும் அங்கே இந்த இன்னொரு குடும்பம் பெற்றெடுத்தது. அடுத்தது இன்னொரு குடும்பத்தில் மல்கியா என்ற ஒரு குழந்தை பிறந்தது. ஸ்தோத்திரம் பாருங்கள், இன்னொரு குடும்பத்தில் மல்கியா என்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த ஒரு யூத குடும்பத்தில் அந்த மல்கியா என்றால் எருசலேமில் திரும்பவும் தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் என்று அர்த்தமாம். ஸ்தோத்திரம் பாருங்கள், எருசலேமில் திரும்பவும் ஆலயம் கட்டப்படும் என்கிற அர்த்தத்தோடு மல்கியா என்கிறதான ஒரு மனுஷன் பிறக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெயருக்கு மல்கியா என்பதற்கு இன்னொரு அர்த்தத்தையும் வச்சிருக்கிறாங்க. எபிரேயத்தில் என்ன அர்த்தம் வருதுன்னா, மல்கியா என்றால் எபிரேய சொல்லுக்கு என்னுடைய தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பாருங்கள், சொல்லுங்க, மல்கியா யாருங்க? என்னுடைய தூதன் சோதரன் என்று சொல்லுகிறார். நீங்கள் அந்த மல்கியாவில் நம்ம ஏற்கனவே படிக்கிறோம். மல்கியாவில் சில தூதர்களை குறித்து சொல்லிக்கிறார். அந்த தூதர்கள் யார் அப்படின்னா, கர்த்தருடைய வேலையை செய்கிற ஊழியக்காரர்களை தூதர்களாக மல்கியா வர்ணிக்கிறார். அப்போ ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா மல்கியாவே அவர்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். என்னுடைய தூதன் என்று அர்த்தம். மல்கியா என்றால் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, மல்கியா என்றால் என்ன அர்த்தம்? என்னுடைய தூதர்கள் என்று, தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்புறம் இன்னொரு குடும்பத்திலே
ஒருவர் பிறக்கிறார். அவர் பேர் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகரியா என்ற அர்த்தத்திலே பிறக்கிறார். சொல்லுங்க பாருங்களா, என்ன பேர் அவருக்கு? சொல்லுங்க, என்ன பேர்? சகரியா. சகரியா பிறக்கிறார் இன்னொரு குடும்பத்தில். சோதர பிறந்து தேவன் மறக்கவே மாட்டார். சோதர நம்மை நிச்சயமாய் எருசலேமுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அந்த ஸ்தோத்திர அது இது ஒரு அர்த்தமாக இருக்கிறது. அந்த பெயருக்கு அர்த்தம் சகரியா என்ற ஆண் குழந்தையே பிறந்தது. அதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேவன் மறக்கவே மாட்டார், நம்மை நிச்சயமாய் எருசலேமில் கொண்டு போய் சேர்ப்பார் என்று அந்த குழந்தை பிறந்த பிறகு எல்லாரும் அங்கே சொல்கிறாங்க. இன்னொரு இங்கே மல்கியா பிறந்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் எருசலேமில் தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் என்று அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க, அதை நினைக்கிறாங்க. இப்போ என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சகரியா அவருக்கு எப்ரேயத்தில் ஒரு அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க. சோதர என்னன்னா, எப்ரேய சொல்லுக்கு தேவன் தம்முடைய நினைவில் வைத்திருக்கிறவன் என்று பொருள். சோதரம் நல்லா கவனிக்கணும். எப்ரேய சொல்லு சகரியா என்றால் எப்ரேய சொல்ல என்ன சொல்றா, தேவன் தம்முடைய நினைவில் வைத்திருக்கிறாராம். சொல்லுங்க பார்க்கலாம், எங்க வச்சிருக்கிறாரு? தேவன் தம்முடைய நினைவில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய நினைவில் வைத்திருக்கிறார் என்று அங்கே இந்த விஷயத்தை அவர் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆக ஸ்தோத்திரம், இவ்விதமாக இந்த ஸ்தோத்திரம் ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். வசனம் 2 ஸ்தோத்திரம், கோரேஸ் ராஜா பாபிலோனை விட்டு புறப்படுங்கள் என்று சொல்லக்கூடியது தான். வசனம் 2 படிங்க பார்க்கலாம். வசனம் 126 2 படிங்க. அந்த கோரேஸ் சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் அப்படியே ரெடி ஆகுறாங்க. அந்த பிறந்த ஆண் குழந்தைகள்லாம் அந்த ஆலயம் கட்டுவதற்கான சில சூழ்நிலையில் இவங்களெல்லாம் கர்த்தர் அந்த இடத்துல உருவாக்கி இப்போ கோரேஸ் என்று மன்னன் வந்த பிறகு 70 ஆண்டுகள் கழித்து கோரேஸ் மன்னன் வருகிறான். அவர் அங்கே பிறக்கும்போது அவர் என்ன சொல்கிறார், அவர் அங்கே என்ன சொல்கிறாரு, நீங்கள் கிளம்புங்க, சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, கிளம்பிடுங்கன்னு சொல்லி எல்லாரையும் கிளம்ப சொல்கிறார். சோத்திரம். அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த 126 2 அந்த கோரேசனுடைய வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்ட பிறகு அவங்களுக்குள்ள இருந்த சந்தோஷத்தை பாருங்க. திரும்ப படிங்க. அப்பொழுது நல்லா கவனிக்கணும், அப்பொழுது அவர்களுடைய வாய் பார்த்தீங்களா, அவங்களுடைய நாவு சோதனை, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் தம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அல்லேலூயா. சரிங்களா, புறஜாதிகளுக்குள்ளே எல்லாரும் சொல்லிட்டாங்க, அடாடாடா இத்தனை வருஷமா பாபிலோனில் அடிமையாக இருந்த இவங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார் என்று சொல்லி புறஜாதி மக்கள்லாம் சொல்லி வாழ்த்துறாங்க. சோதரன் பார்த்தீங்களா, கோரேஸ் மன்னன் இந்த காரியத்தை அறிவித்த பிறகு அதைத்தான் இந்த யாசர் குழுவினர் 2வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லி பாடுகிறார்கள். இந்த கோரேஸ் சொன்ன பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனசில் அவங்களுடைய இருதயத்தில் இருந்த அந்த குணாதிசயங்களை பார்த்தீங்களா, எல்லாம் சந்தோஷப்பட்டு நகைத்து ஆண்டவரை மயப்படுத்துகிறாங்க. சோதரன் பாருங்கள், போகும்போது அழுது கொண்டே போனாங்க. சோதரன் அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டே அந்த பாபிலோனுக்குள்ளே போனாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், தீங்கெல்லாம் அனுபவித்து இப்போ சோதரன் அந்த 70 ஆண்டுகள் அந்த இருந்த காலத்தில் அறுத்த அரிகளெல்லாம் கட்டி கொண்டு திரும்ப அவங்க எப்படி வராங்க பாருங்கள், கம்பீரத்தோட வெளியே வராங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, நல்ல கெம்பீரத்தோட வெளியில் வராங்க. எத்தனை ஆச்சரியம் பார்த்தீங்களா. ஹல்லேலூயா. சும்மா வரல அவன். சோத்திரம். கோரேஸ் மன்னன் ஆலயம் கட்டுமான பணிக்கான பொருட்களை எல்லாம் கொடுத்து தான் அனுப்புகிறான். அடுத்தது அவங்க பண்டம் பாத்திரம் எந்தெந்த காரியெல்லாம் அங்கே கடத்திக்கிட்டு போனாங்களோ, நேபுகாத்நேச்சார் அந்த பாத்திரங்களை அனுபவிச்சானோ, அந்த எல்லா பாத்திரங்களையும் எருசலேமில் அவங்க சுரண்டிட்டு போன எல்லா ஆயுதங்களையும் எல்லா பொன் பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாம் கொடுக்கப்பட்டது எல்லாத்தையும் வாங்கிட்டு கெம்பீரத்தோட வராங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து உள்ளே பூந்ததுக்கு ஒரு பெரிய காரியம் இருந்தது. இப்போ கோரேஸ் மன்னன் வழியாக எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து சந்தோஷமாக இவங்களை வெளியே அனுப்புகிறாங்க. பாருங்கள், சந்தோஷமாக எல்லாத்தையும் வெளியே வாங்கிட்டு வராங்க. அதுதான் சோத்திரம். என்ன இந்த வசனங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக இந்த காரியத்தை கொண்டு வரும். சோத்திரம் எப்படின்னா, அந்த ஸ்தோத்திரம் இந்த வசனங்கள் ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் மேலே வரும், சில வசனம் கீழே வரும். சரி, இப்போ ஸ்தோத்திரம் நீங்கள் அந்த வசனத்தை படிக்கும்போது ஸ்தோத்திரம் 5ஆம் வசனம் வந்து 5, 6 இந்த வசனங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்தோத்திரம் 5, 6 இது எபிரேயத்தில் 6வது வசனம் முந்தி வரும். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், 6வது வசனம் என்ன வரும்? முந்தி வரும். படிக்க பார்க்கலாம். 6வது வசனம் படிங்க. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். சரி, அடுத்தது 5ஆம் வசனம் படிங்க. ஆமாம், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். அதுக்கு கீழே வருது, கண்ணீரோட விதைக்கிறவன் கெம்பீரத்தோடே அறுப்பான். இது இப்போ எவ்வளோ ஷேம் கரெக்டாக வருது பார்த்தீங்களா? இது வந்து எபிரேயத்தில் வந்து 5வது வசனம் வந்து கீழே வரும், ஸ்தோத்திரம் 6வது வசனம் மேலே வரும். ஸ்தோத்திரம் நல்லா கவனிக்கணும். ஆக அது கரெக்டாக வரும். இது தமிழில் தான் மாற்றி போட்டிருக்காங்க. ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு பைபிளை உருவாக்கி நம்ம கையில் கொடுத்து விட்டாங்க. ஆனால் எபிரேயத்தில் வந்து அது ஸ்தோத்திரம் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான் என்று சொல்கிறாரு. சொல்லிட்டு அதுதான் 6வது வசனம். 6வது வசனம் தான் இப்போ 5வது வசனமாக நம்ம வாசித்தோம். இப்போ 5வது வசனம் தான் 6வது வசனமாக வாசிக்க போகிறோம். படிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அதுதான் எபிரேயத்தில் வந்து இந்த வசனங்களை அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதே ஜனங்கள் வந்து அந்த யாசர் ஜெபக்குழுவினர் 4வது வசனத்தை படிக்கிறாங்க. படிக்க பார்க்கலாம். 4வது வசனம் படிங்க. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்களை சிறையிருப்பை திருப்பம் என்கிற அந்த ஜெபம் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஸ்தோத்திரம். அது முதலாவது ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபங்களை அந்த யாசர் குழுவினர் ஜெபிக்கிறார்கள். ஜெபிச்சு அந்த ஜெபம் கேட்கப்பட்டு தான் ஸ்தோத்திரம் அவர்கள் 2வது வசனத்தில் அவங்க சொல்லும்போது இந்த வார்த்தையை கோரே சொல்லியாக கேட்குறாங்க. கேட்ட பிறகு அவங்க மகிழ்கிறாங்க. பாருங்கள். அல்லேலூயா. ஆமாம், பயங்கரமாக மகிழ்கிறாங்க. ஸ்தோத்திரம் ஆனந்த ஸ்தோத்திரம் சத்தத்தை ஆனந்தத்தினால் ஸ்தோத்திரம் அது எப்படி சொல்கிற நகைப்பினாலும் ஸ்தோத்திரம் எப்படிங்க? அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. அவ்வளோதான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். உடனே கிளம்பி வராங்க பாருங்க. ஸ்தோத்திரம். ஆகவே அந்த பாபிலோனில் இந்த ஸ்தோத்திரம் யார்? ஆகாய், ஸ்தோத்திரம் இந்த மல்கியா, சகரியா, ஸ்தோத்திரம் இவங்கெல்லாம் செருபாபேல் இவங்கெல்லாம் உருவாகும் வரை என்ன நடந்திருக்கு? அந்த 70 வருஷம் அவங்க அங்கே இருந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் இவங்க உருவாகி அப்படி வந்த பிறகு தான் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் கோரேசை எழுப்புறார். கோரேசை எழுப்பி இந்த பிள்ளைகளெல்லாம் பார்க்குறாரு. பார்த்து இவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இந்த பொறுப்புகளை எல்லாம் அவர் கொடுத்து வெளியே அனுப்புகிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம குடும்பங்களிலும் சில ஆசீர்வாதங்கள் தாமதமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. யாரோ ஒருவரை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏதோ ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறார். அந்த காரியம் நிறைவேறும் வரை நம்ம சில விஷயங்களை வெயிட்டிங் தான் பண்ணணும். அதனால் எனக்கு அன்பானவர்களே, சில ஆசீர்வாதங்கள் நீங்கள் உடனே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு குறித்த ஒரு நபரையோ அல்ல குறித்த சில விஷயங்களையோ அவர் உங்களிடத்துலேருந்து அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அது என்னைக்கு அவருடைய கண்ணில் தென்படுதோ அன்னைக்கு ஆண்டவர் ரிலீஃப் நிச்சயமாக உண்டாகும். கர்த்தருடைய ஒரு விடுதலை நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளை, அந்த நாள் வரும் வரை கர்த்தர் நம்மை சில விதமான பாதையிலே நம்மை வழி நடத்துவார். அது நமக்கு சில நேரங்களில் கஷ்டத்தை கொடுக்கலாம், சில நேரங்களில் நெருக்கத்தை கொடுக்கலாம், சில நேரங்கள் அது வேதனை கொடுக்கலாம், சில நேரங்கள் அது பிரச்சனையை கூட கொடுக்கலாம். ஆனால் எது கொடுத்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் வரும் வரை வெயிட்டிங் தான், வேற வழியே கிடையாது. அதனால இன்னைக்கு இந்த ஜனங்களை அங்கே 70 வருஷமா அடிமைகளாக வச்சுட்டு ஆண்டவர் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இல்லை, அவரும் திட்டமிட்டு இருக்கிறார். சிலரை எழுப்புகிறேன், எதிலையும் சம்பந்தப்படாத ஒரு சிலரை நான் எழுப்பி அவர்கள் வழியாக நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஆலயத்தை மறுபடியும் கட்ட போறேன்னு சொல்லி புதிய நபர்களை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. உருவாக்குகிறார். சில நேரங்களில் புதிய நபர்களை கொண்டு தான் சில விஷயங்களை செய்வார். இப்போ பாருங்க, எதிலையும் அடிபடாத நபர்கள், ஆண் குழந்தைகள் பிறந்து அவங்க அந்த இடத்துல சில வயசுக்கு வளர்றாங்க. அப்படி வளரும்போது
20 வயதுக்கு மேற்பட்ட யுத்த புருஷர்கள் பாருங்கள், அவங்களெல்லாம் யுத்த புருஷர்களாக மாற்றி அந்த வாலிபர்கள் நடுவிலே ஒரு பெரிய பக்தியை ஏற்படுத்தி, அந்த வாலிபர்கள் மத்தியில் ஒரு தியாகத்தை ஏற்படுத்தி, அந்த வாலிபர்கள் மத்தியில் ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி, ஒரு பாரத்தை ஏற்படுத்தி, எருசலேமை குறித்து அந்த அளவுக்கு அவங்க அந்த பாபிலோனில் அந்த சிறையிருப்பில் இருக்கும்போது அந்த ஆண் குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு டீச் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அவங்கள கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். சில வேளைகளில் நாம் உருவாக்காத ஒரு குறை இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் எதையுமே நம்ம உருவாக்க மாட்டோம், எதையுமே நம்ம செயல்படுத்த மாட்டோம், எதையுமே நம்ம கர்த்தருக்கென்று செயல்படுத்த விட மாட்டோம். அதனால தான் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்யுது, தாமதமாகுது. ஏன்னா நமக்கு உண்மையிலே அந்த ஆசீர்வாதம் வரணும்னா நமக்கு வர வேண்டிய காரியங்களை நாமளே என்ன செய்யலாம், உருவாக்கலாம். பாருங்கள், அந்த ஜனங்கள், அந்த குழந்தை தான் ஆண்டவர் பிறக்க வச்சாரே தவிர, ஆனால் அந்த ஜனங்களை உருவாக்குனதெல்லாம் யாரு? சோதரன் அந்த அடிமை உள்ள ஜனங்க, யூதர்கள் தான். அவங்க தான் உருவாக்குனாங்க. அது மாதிரி இன்னைக்கும் நீங்களும் நானும் சில வேலைகளை நம்ம செய்ய ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார், உருவாக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் நம்ம சில விஷயங்களை உருவாக்காததுனால தான் இன்னும் நமக்கு ரிலீஃப் கிடைக்கல, இன்னும் சில விடுதலை கிடைக்கல, இன்னும் சில மேன்மை கிடைக்கல. அதனால ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் நீ உருவாக்கணும் விரும்புகிறேன், ஆனால் அந்த உருவாக்குற அனுபவத்தில் இருந்து நீ வெளியில் நிற்கிற. அதனால தான் இன்னும் உன்னுடைய சர்வீஸ் காலங்கள் லாங் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, ரொம்ப லாங்காக போகுது பாருங்க. காரணம் என்னன்னா, நீங்க சரியாகணும். நீங்க தான் உருவாக்கணும். ஆண்டவர் உங்க கையில உருவாக்குறதற்கு, அன்னைக்கு பாபிலோன்ல சிறையிருப்பில் இருந்த ஜனங்களுக்கு உருவாக்குறதற்கு ஆண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனா அந்த குழந்தைகளை அவங்க உருவாக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சகரியாவை உருவாக்குனாங்க, ஒரு செருபாபேலை உருவாக்குனாங்க, ஒரு மல்கியாவை உருவாக்குனாங்க, ஒரு சகரியாவை உருவாக்குனாங்க. இன்னைக்கு இத்தனை வருஷமும் நீ ஆண்டவருக்குள்ள வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்காம, எந்த ஒரு விஷயத்தையும் நீ மேன்மைப்படுத்தாம, மேலே கொண்டு வராம, எல்லா இடத்துலையும் நீ படுத்து தானே கிடக்கிற. அந்த அனுபவம் தானே உனக்குள்ள வந்திருக்கு. அதனால எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உங்களை நீங்க சற்று சோதித்து பாருங்க, ஆராய்ஞ்சு அறிந்து பாருங்க. நீ உருவாக்க வேண்டிய விஷயங்களை நீ இன்னும் தாமதமாக இருக்க வேண்டாம். நீ கர்த்தருக்கென்று எதையாவது உருவாக்கி தீரணும். அப்புறம் அவர் என்னத்தை விரும்புகிறார் என்று உன் பக்கத்தில் என்ன இருக்கு, உன் அருகாமையில் என்ன இருக்கு, அது ஒரு வேளை உன் குடும்பமாக இருக்கலாம், அது ஒரு வேளை உன் சபையாக இருக்கலாம், அது வேளை ஒரு தரிசனமாக இருக்கலாம், ஒரு வேளை சோத்திரம் உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அழிந்து போகிற ஒரு சில விஷயமா இருக்கலாம். எதுவோ ஆண்டவர் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக வளர்ச்சியற்ற காரியங்களை எதையெல்லாம் காண்பிக்கிறாரோ, அது உன்னுடைய கண் படும்போது, உன்னுடைய கால்கள் படும்போது, உன்னுடைய கரங்கள் படும்போது, உன்னுடைய நாவிலே சொல் பிறக்கும் போது தேவன் ஒரு வளர்ச்சியை கட்டளையிடுவார். அதன் மூலமாக உன்னுடைய சிறையிருப்பு மாற்றப்படும். யோபு அது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தார், அது வரைக்கும் யோபு பார்த்துக்கிட்டு இருந்தார். என்னைக்கு இவ்வளவு உபத்திரவங்கள் நடிகல தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்ய ஒரு மனசு யோபுக்கு வந்துச்சோ, அந்த நேரத்தில் சிறையிருப்பு மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு நீ சில காரியங்களை உருவாக்கணும். யோபு இப்படிப்பட்ட வேதனையில் இருந்தாலும் தன் நண்பர்களை உருவாக்குவதிலே, தன் நண்பர்களை காப்பாற்றுவதிலே அவர் முழு கவனத்தை அவர் செலுத்தினார். அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மகிமை ஏற்பட்டது, ஒரு ஆசீர்வாதம் உண்டானது. ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? எந்த விஷயத்தில் நம்ம தவறினோமோ அந்த இடத்துல நம்ம எழும்பி நிற்போம். உருவாக்க வேண்டும். ஜான் நாக்சிங் என்று சொல்லுகிறவர் இந்த சங்கீதத்தை அவர் பயின்றுதான் அவர் சில நன்மைகளை இந்த பூமியில் செய்திருக்கிறார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஜான் நாக்சிங் பெரிய ஆளானதுக்கு காரணமே இந்த சங்கீதம் தான், யாசர் ஜெபக்குழுவினர் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கடைசியாக அந்த ஜான் நாக்சிங் ஆண்டவருடைய வேத வசனங்களை நம்பி அவரும் இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குவதிலே அவர் மாறிக்கொண்டே இருந்தார். உருவாக்குவதிலே வல்லவனாக மாறினார். உருவாக்குவதிலே அதே போல அவரை எங்கெல்லாம் கொண்டு விட்டாங்களோ அங்கெல்லாம் அவர் உருவாக்கினார். சிறையில் கொண்டு விட்டாங்க, உருவாக்கினார். ஃப்ளைட்டில் கொண்டு விட்டாங்க, அங்கே கப்பலில் கொண்டு விட்டாங்க, அங்கேயும் உருவாக்கினார். எல்லா இடத்துலையும் உருவாக்கினார், 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 உருவாக்கினார் என்று சொன்னாங்க. ஜான் நாக்சிங் எல்லாத்தையும் உருவாக்கினார். ஆனால் கடைசியாக பாருங்க, ஒரு அதிபரை தேர்ந்தெடுக்கும் போது யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லி அங்கே எல்லாம் ஆலோசிக்கும் போது கடைசியில் சீட்டு யார் பேரில் விழுந்துச்சு தெரியுமா? ஜான் நாக்சிங் மேலே விழுந்தது. அவர் தான் அதிபராக தீர்மானம் எடுத்து உயர்த்தப்பட்டார், அதிபராக வந்தார். அதிபராக ஜான் நாக்சிங் வந்தார். நல்லா யோசித்து பாருங்க,
இங்கிலாந்து பெரிய திட்டமிட்டிருந்தது, என்னென்னமோ திட்டமிட்டிருந்தது. அவங்க நடுவில் இவர் சோத்திர என்ன செய்தார், ஜான் நாக்ஸையும் பொறுப்பெடுத்து அவருடைய நாட்டுக்கு அரசனாய் மாறினார். இது காரணம் என்னன்னா, சோத்திர கர்த்தருடைய பிள்ளையை அவர் உருவாக்கி கொண்டே இருந்தார். எந்த இடத்துல அவர் கொண்டு போய் விட்டாலும் ஆத்துமாக்களை உருவாக்குவார். அந்த பணியை அவர் சிறப்பாக செய்தார். அதனால கர்த்தர் இவன் கையில தேசத்தை கொடுத்தான், இவன் தேசத்தை உருவாக்கிடுவான்னு சொல்லிதான் ஆண்டவர் அந்த தேசத்தை அவன் கையில கொடுத்தார். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இம்மட்டும் எங்களோடு கூட இருந்த இந்த வசனங்களை ஆசீர்வதித்து, இந்த வசனங்களுடைய ஆழத்தை எங்களுக்கு சிலவற்றை சொல்லிக் கொடுத்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படி வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவரே, இன்னைக்கு எங்கள் மத்தியில் இவைகளை எழுதி கொடுத்து ஆண்டவரே எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு வேத வசனங்களாக நீர் மாற்றியிருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, உங்கள் மகிமுள்ள கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிற இந்த பகல் முழுவதும் உடைய சித்தஞ்சை கிருபித்தார். ஆசீர்வதி. எந்த நேரத்தில் உடைய வருகை இருந்தாலும் அந்த வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. 40 நாள் உபவாச ஜெபம் 50 நாள் உபவாச ஜெபம் நடந்து வருகிறது. மாலை 7 மணி முதல் 10 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. முடிந்த எல்லாரும் நீங்கள் அந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.